அமெரிக்காவில் ஒரு வீடு வெறும் $1 என்றால் நம்ப முடிகிறதா? இந்திய மதிப்பில் சுமார் 85 ரூபாய். ஆனால் இந்த வீடுகளை வாங்க மக்கள் ஏன் தயங்குகிறார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அமெரிக்காவின் சில நகரங்கள்ல மக்கள் தொகையை தொடர்ந்து குறைந்து வர்ற பகுதியில் ஏராளமான வீடுகள் பல வருஷங்களாகவே காலியா கிடக்குது. ஒரு காலத்துல இதே நகரங்களில் தொழிற்சாலைகள் பரபரப்பா இயங்கி இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருப்பாங்க. ஆனா தொழிற்சாலைகள் மூடப்பட்டதும் வேலை வாய்ப்புகள் குறைந்து போச்சு. அதனால மக்கள் வேற இடங்களுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. இதனால் நிறைய வீடுகள் காலி ஆயிடுச்சு. பராமரிப்பும் இல்லாம சில வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமா பாழடைஞ்சு போச்சு. இந்த வீடுகளை அப்படியே இடிச்சு தள்ளுறதுக்கு பதிலா அதை புதுப்பிச்சு மீண்டும் மக்கள் குடியேற மாதிரி மாற்றோம்னு சில நகர நிர்வாகங்கள் முடிவு பண்ணாங்க. அதுக்காகத்தான் சில இடங்கள்ல வீடுகளை ரொம்ப குறைவான விலைக்கு விற்பனை செய்யும் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்படிதான் வந்ததுதான் இந்த $1 வீடு. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. $1 என்பது வீட்டை வாங்குற விலை மட்டும்தான். $1 கொடுத்துவிட்டு சாவியை வாங்கி அடுத்த நாளே வீட்டிற்குள் போய் குடியேற முடியாது. வீட்டை வாங்கின பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அதை புதுப்பிக்கணும் என்ற நிபந்தனை இருக்கலாம். கூரை சேதமடைஞ்சிருக்கும், ஜன்னல்கள் உடைஞ்சிருக்கலாம், மின்சார வயரிங், பிளம்பிங், ஹீட்டிங் சிஸ்டம் என பல விஷயங்களையும் புதுசா மாற்ற வேண்டி இருக்கும். இதற்காக சில குடும்பங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் வரை செலவு ஆகலாம். அதோடு சொத்து வரி, கட்டிட அனுமதி, தொழிலாளர்களுக்கான செலவு என பல்வேறு செலவுகளும் சேரும். மேலும் சில திட்டங்களால வீடு வாங்குபவர்கள் அந்த நகரத்திலேயே வசிக்கணும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்குள்ள வீட்டை குடியிருக்க தகுந்த நிலையில் கொண்டு வரணும் போன்ற விதிமுறைகளும் இருக்குது. அப்படின்னா இந்த $1 வீடு யாருக்கு லாபகரமாக இருக்கும்? கட்டுமானம் அல்லது வீடு புதுப்பிக்கும் பணிகளில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். அதே போல ஆரம்பத்திலேயே அதிக பணத்தை செலவு செய்து வீட்டை புதுப்பிக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முதலீட்டு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனா அமெரிக்காவுல வெறும் $1 வீடு என்ற விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ண கூடாது. வீட்டோட உண்மையான நிலை என்ன, புதுப்பிக்க எவ்வளவு செலவாகும், அந்த நகரத்தோட விதிமுறைகள் என்ன, சொத்து வரி எவ்வளவு, புதுப்பிச்சா பிறகு அந்த வீட்டோட மதிப்பு என்ன, இப்படி பல விஷயங்களை கணக்கு பார்த்துதான் முடிவு எடுக்கணும். ஆக $1 வீடு என்பது உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அது $1 முடிஞ்சிற வீடு கிடையாது. குறைந்த விலைக்கு வீட்டை வாங்குறது ஒரு பக்கம் என்றால் அதை மீண்டும் வாழ தகுந்த வீடாக மாற்றுறதுதான் உண்மையான சவால்.